வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, அடிக்கடி தியானத்துக்கு போகும் ஜாதகர். இதை கூட ஜாதகத்தில் பார்க்கலாமா? ஏன்னா உலகத்தில் அனைத்து கேள்விக்கும் ஜாதகத்தில் விடை உண்டு. ஆனால் அதை பார்க்குற விதத்தில் இருக்குது. அதை இந்த சூடோ சயின்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏற்றுக்கணும். அதை நிரூபிக்கலாம் முடியாது. சில விஷயங்களை நம்ம அதை இப்படி இதனால தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிந்துணர்வு கொள்ள வேண்டும். எப்படின்னா, சூரியன் கிழக்கே உதிக்கின்றார் மேற்கே மறைகின்றார் என்றதை குழந்தை பருவத்தில் படிப்போம். அதுக்கப்புறம் வளைந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், சூரியனை மையப்படுத்தி தான் மற்ற கிரகங்கள் போகுது. அதை வச்சு தான் சூரியனை பூமி தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றுகிறது அப்படின்றத நமக்கு அறிவு புலமையால் வளர்ந்த பிறகு நமக்கு தெரியும். அதுபோல் இந்த கேள்விக்கு பதில், அதாவது அடிக்கடி அவர் தியானத்துக்கு போயிடுவார். தியானம்ன்றது என்னென்னா, தன்னை மறந்து ஓய்வு நிலை எடுப்பது. அது இறைவனுடைய சக்தியாக இருக்கலாம். அது இல்லை, இவர் சுய உணர்வு அற்று ஒரு வெற்றிடமாக மனதை வெற்றிடமாக வைத்திருப்பது தான் தியானம். நம்ம தினமும் மனித உயிரினன்றதில் எல்லா உயிரினங்களும் தியான நிலைக்கு போகும். எப்பொழுது போகும்னா, தூக்கத்தில் போகும். அதை விட தூங்காமல் தூங்குவதுன்றது தான் உண்மையான தியானம். இவர் பணி புரிகிற இடத்துல அடிக்கடி தூங்கிடுறாரு அப்படின்றன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவருக்கும் இந்த ஜாதகம் விளக்கம் பொருந்தும், இல்லை மற்றவர்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஜாதக விளக்கம் பொருந்தும். எப்படின்னா, இந்த ஜாதகத்தை திரையில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள். இவர் ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் குரு சுக்கிரன் சனி, மகரத்தில் கேது, இப்படி அமைந்திருக்கிற இந்த ஜாதகர் நாடியின்படி நம்ம எப்பயுமே பாகை கலையில் நம்ம ஒவ்வொரு கிரகத்தையும் போட்டுப்போம். அதில் ஜாதகர் ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி, குரு கன்னியில் இருக்கக்கூடிய குரு ஜாதகர் கன்னியில் இருக்கார். அவர் என்ன டிகிரியில் இருக்கார்? 16 டிகிரி 19 கலையில் இருக்கார். அதுக்கப்புறம் கேதுவை தான் போய் தொடுறார் அவர். நம்ம மற்ற கிரகத்தை எதுவுமே பார்க்க தேவையில்லை. குருனா ஜாதகர் யாரை போய் தொடுறாரு? கேதுவை போய் தொடுறார் தன்னுடைய பயணத்தில். அடுத்தது குரு கன்னியில் இருக்கார், துலாமில் போவார். அடுத்தது விருச்சிகம், அடுத்தது தனுசு, மகரத்தில் இருக்கக்கூடிய கேதுவை போய் தொடுகின்றார். அதுக்கு மேலே குருவுக்கு மேலே சனி இருக்கார், சுக்கிரன் இருக்கார். ஒரே வீட்டிலே, கன்னி வீட்டிலே. அதனோடு தொடர்பு பெறக்கூடிய சந்திரன், அதனோடு தொடர்பு பெறக்கூடிய கேது. ஏன்னா ஒத்த ராசிகள், நில ராசிகள் என்று சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி, துலாம், மகரம், இந்த 3 ராசியும் திரிகோண ராசிகள். எல்லா கிரகமும் சேரும். குரு சுக்கிரன் சனி சந்திரன் கேது. அப்படி இருந்தாலும் நாம் குரு கேதுவை தொடுகின்றார். கேது என்றால் வெட்டி விடுவது, பற்றற்ற நிலையை வைத்திருப்பது. ஏதாவது ஒன்றுத்தை நீங்கள் மனதுக்குள்ளே லோடு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதை டெலீட் பண்ணுறது யாருன்னா கேது தான். இப்போ எந்த கிரகம் கேதுவை தொடுகின்றதோ ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்களின் உறவு யார்? இப்போ சந்திரன் கேதுவை தொட்டால் தாய் அந்த மாதிரி இருப்பாங்க. அடிக்கடி மறப்பது, இல்லை மனம் வெற்றிடமாக இருப்பது, அந்த மாதிரி, இல்லை சுய உணர்வு அற்று இருப்பது, புத்தி பேதலித்திருப்பதுன்னு சொல்லுவாங்கள்ல, கேது சந்திரன். அது என்னென்னா, மனம் நம்ம செய்யக்கூடிய செயலில் 100% இருக்காது, ஒரு 50% தான் இருக்கும். மீதி நேரம் வெற்றிடமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த ஜாதகத்தில் குருவானவர் கேதுவை தொடுகின்றார். கேதுனா என்ன பண்ணுவார்? ஒரு பற்றில்லாத தன்மையை உண்டு பண்ணுவார். அதுலேயும் பாருங்கள், இவருக்கு குரு அஸ்த நட்சத்திரம், அதாவது குருவினுடைய எனர்ஜின்னு சொல்லுவாங்க. சந்திரனுடைய நட்சத்திரம் தான் அது. குருவினுடைய எனர்ஜி, கர்ம பதிவுன்னு சொல்லுவாங்க டிஎன்ஏவில். அந்த மாதிரி இருக்க குரு ஒரு கட்டளை தான் இடுவார், ஆனால் அவர் இறங்கி வேலை செய்ய மாட்டார். ஒரு புத்திமதி தான் சொல்லுவார் குரு, ஆனால் அவர் அதை கடைபிடிக்க மாட்டார். அது நம்ம முன்னோர்கள் குருவுக்கு கொடுத்த காரத்துவம். இந்த பண்புகள்லாம் இந்த குருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா
அனுபவத்தின் மூலியமாக, அறிவின் மூலியமாக மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய குரு தன்னுடைய வாழ்வியலில், இயல்பான வாழ்க்கையில் அதை பயன்படுத்துவது மிக மிக கடினம். அப்படி இருந்தால் தான் அது குருவினுடைய எனர்ஜி, குருவினுடைய தன்மைன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த அஸ்த நட்சத்திரம் ஏறி அவர் கேதுவை தொடுறதுனால இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வேலைப்பளுவை குறைத்து கொள்கிறார். மனசில் அந்த நமக்கு இவ்வளோ வேலை இருக்குது, அடுத்தது இதை செய்யணும், அடுத்தது இதை செய்யணுன்றத நிலைப்பாட்டில் இல்லாமல் அடிக்கடி என்ன பண்ணுவார், உறக்க நிலைக்கு போவார். இது எப்படின்னா, அவர் வேலை செஞ்சாலும் செய்யலினாலும் எப்பொழுதுமே அவர் தன் மனதை தன்னந்தனியாக, இப்போ இந்த குரு கேது இணைவு பெற்ற ஜாதகரோ ஜாதகியோ யாராக இருந்தாலும் சரிதான், என்ன பண்ணுவாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்க, தன்னை மறந்து ஒரு நிமிஷம் அப்படியே அவங்க சுய உணர்வு இல்லாமல் நிற்பாங்க. எப்பொழுதுமே அந்த குரு கேதுவை தொட்டால், ஒருவருடைய ஜாதகத்தில் குரு கேதுவை தொட்டால் இந்த அடிக்கடி தியான நிலையில் இருப்பாங்க. இப்போ குரு கேது இணைவு பெற்றவர்கள் உண்மையாலுமே அவங்க தியானம் பயிற்சி பெற்றாங்கன்னா, மெடிடேஷன் செய்தாங்கன்னா அவர்களுக்கு சித்தி பெறுவதற்கு மிக 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 எளிமை. மற்றவங்க மனதை கண்ட்ரோல் பண்ணி போகிறத விட இவங்க இந்த குரு கேதுவை தொடுகின்ற ஜாதகரோ ஜாதகியோ இருந்தால் 1-5-9 3-7-11 குரு கேதுவை தொடுகுதுன்னு வச்சுங்க, அந்த ஜாதகரெல்லாம் மெடிடேஷன் செய்து தன்னுடைய மனதை ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமாவது 1 மணி நேரமாவது அவங்க அந்த நிலையில் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு மிக மிக அற்புதமான சக்திகள், தன்னை மீறிய ஒரு இன்ட்யூஷன் அவர்களுக்கு புலப்படும். நான் யார் அப்படின்றத அந்த ஜாதகரும் அந்த ஜாதகியும் உணர்வார்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இவர் செயற்கையாக அனுதினமும் படுத்து உறங்கி மறுபடியும் எழக்கூடிய மனித உயிரினமாக இருந்தாலும் சரி, மற்ற உயிரினமாக இருந்தாலும் சரி, அந்த செயலை செஞ்சிட்ருக்காரு. இவர் மெடிடேஷன் செய்தார்னா அந்த நோயிலிருந்து விடுபடுவார். அடிக்கடி உறங்குவது, அடிக்கடி தன்னை மறந்து தூங்கிடுறாராம் அவருடைய ஆஃபீஸில். அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது ஏன் அப்படின்றத மிக தெளிவாக நாடி ஜோதிடத்தில் குருவானவர் ஜாதகர் கேதுவை தொடுகின்றார். கேது என்றால் பற்றற்ற நிலை, பிரிப்பது, தன்னுடைய அப்படியே கண்டினியூவாக செயின் மாதிரி அந்த வேலையை கண்டினியூ பண்ண விடமாட்டார். ஓய்வெடு, தன்னை தனிமைப்படுத்த அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கொடுப்பார் அந்த குருவானவர் கேதுவை தொட்டார். அதனால்தான் அந்த ஜாதகர் அடிக்கடி தியான நிலைக்கு போயிடுறாருன்றத நம்ம தெள்ள தெளிவாக சொல்கிறோம். இதை நல்ல ஒரு விதமாக பயன்படுத்தணும்னா அவர் மெடிடேஷன் செய்யும்போது அவருக்கு மிக மிக எளிமையாக சித்தி பெறும்ன்றத நம்ம இந்த வீடியோக்கள் மூலியமாக பதிவு பண்ணுறோம். இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் குருவானவர் கேதுவை தொட்டால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க. இது மிக மிக குறைவான ஒரு செய்தியை கண்டு யாரையும் புண்படுத்துவதற்காக சொல்ல வரல. அடிக்கடி தியான நிலைக்கு போகக்கூடிய மிக எளிமையாக இறைவன் கொடுத்த வரம், அதாவது கொடுப்பனைன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி அந்த மெடிடேஷன் என்ற பழக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சித்தி பெறும். உங்கள் வாழ்க்கையில் மிக அற்புதமான சக்திகள்லாம் உங்களுடைய வாழ்வியலில் நீங்கள் காணக்கூடிய நபராக காணப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. இன்னொரு நிகழ்வோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.